26 வருஷமா யாரு மர்டர் பண்ணான்னு தெரியல. அண்ட் 2025ல தான் கில்லரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹாய் கைஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். 26 வருஷமா யாரு மர்டர் பண்ணான்னு தெரியல. அண்ட் 2025ல தான் கில்லரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மர்டர் நடந்த அபார்ட்மெண்ட்ல 26 இயர்ஸா ரெண்டல் கட்டிக்கிட்டு வராங்க. அந்த கில்லரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கிரைம் சீனை கிளீன் பண்ணவே இல்லை. எப்படி 26 வருஷம் கழிச்சு ஒரு கில்லரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த நகோயா மர்டர் கேஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். சத்தோரோ தக்காபா இவர் ஒரு ஜப்பானீஸ் மேன். இவர் தான் ஆல்மோஸ்ட் 22 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு 26 வருஷமா அந்த மர்டர் நடந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டல் பே பண்ணுறதுக்காக. ஸோ இவர் யாருன்னா அந்த விக்டிமோட ஹஸ்பண்ட், அதாவது இவங்களோட மனைவியை தான் மர்டர் செய்யப்பட்டாங்க. எதுக்காக இவரோட மனைவியை கொலை செய்யணும்? அண்ட் அந்த மர்டர் நடந்த அப்பார்ட்மெண்ட்ல, அதாவது அந்த கிரைம் சீன்ல ஒரு விஷயம் கூடயும் சேஞ்ச் பண்ணல. பிளட் ஸ்டெயின், சாப்பிட்ட பிளேட், எதுவுமே ஒரு விஷயம் கூடயும் சேஞ்ச் பண்ணல. அண்ட் கிளீன் கூடயும் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அந்த கில்லரை கண்டுபிடிக்க. 1999 நமிகோ தக்காபா, அதாவது சத்துரோ தக்காபாவோட மனைவி, அவங்களுக்கு அப்போ 32 வயது. 13 நவம்பர் 1999 நமிகோ தக்காபாவை கொலை செய்யப்பட்ட நாள். நமிகோவுக்கு தெரியாது அதுதான் அவங்களோட கடைசி நாள். 1999ல இந்த ஒரு கேஸ் ஜப்பான்லயே ஒரு ஷாக்கிங்கான கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 13 நவம்பர் 1999 அப்போ நமிகோ அவங்களோட 2 வயசு பையனை கூட்டிக்கிட்டு கிளினிக் போயிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ல அவங்க ஒரு 11 AM போயிருக்காங்க. அண்ட் கணக்குப்படி பார்த்தாக்கா அவங்க ஆஃப்டர்நூன் போல வீட்டுக்கு வந்திருக்கணும். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள அட்டாக் பண்ண டைம் 12 PM to 1 PM தான் இருக்கணும். 2 மணி போல அந்த அப்பார்ட்மெண்டோட லேண்ட்லாட் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு சில திங்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்போ அங்க போய் பார்த்தப்பதான் நமிகோ கீழே விழுந்து கிடந்திருக்காங்க, அதாவது இறந்து போயிருக்காங்க. நமிகோவை மல்டிபிள் டைம்ஸ் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க கொடூரமான முறையில. அண்ட் நமிகோட பையனுக்கு, அதாவது 2 வயசு பையனுக்கு எதுவுமே ஆகல. அண்ட் அந்த வீட்டுல கூட எதுவுமே திருடு போகல. ஜப்பான்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மேசிவ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100,000 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் 5,000 இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் கூடயும் ஸ்டில் அந்த கேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூடயும் இல்லை. அதாவது அந்த கில்லரை கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு விஷயம் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மர்டர் நடந்த அப்பார்ட்மெண்ட், அதாவது அந்த கிரைம் சீன்ல இன்னொரு பர்சனோட ரத்தம், அதாவது பிளட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அந்த கில்லர் ஒரு பெண்ணா இருக்கும்னு. 1999ல அவங்களுக்கு ஒரு 40 to 55 ஏஜ்ல இருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமிகோ வீட்டில் கண்டுபிடிச்ச பிளட் ஸ்டெயின்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ், ஷூ பிரிண்ட்ஸ் அண்ட் மற்ற கிரைம் சீன்ஸ் ட்ரேசஸ் படி அந்த சஸ்பெக்ட் ஒரு உமன் ஷூ போட்டிருக்காங்க. அந்த கில்லரோட ஜப்பானீஸ் ஷூ சைஸ் 24 சென்டிமீட்டர். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அந்த கில்லரோட பிளட் டைப் பி. ஸோ அவங்க பி குரூப் பிளட் டைப்லேருந்து சேர்ந்தவங்க. அண்ட் விக்டிமோட டைப் டிஃப்ரெண்டான டைப். படிச்ச எவிடன்ஸ் படி அந்த கில்லரோட கை இன்ஜுரி ஆகியிருக்கும். அதனால தான் அவங்களோட பிளட் ட்ராப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் ஜப்பான்ல அந்த டைம்ல இது ஒரு கோல்டு கேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னா பார்ட் 2ல பாருங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான்.
அடுத்து பார்ட் 2 வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் பாய்.